தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர், கரங்களை தட்டி சொல்லுவோம், எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, 100 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை மட்டும் தமது உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் உங்கள் தேவன், என் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன்க. அவர் தலைமுறை தலைமுறையாய் 1000 தலைமுறை மட்டும் அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய தயவை காக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு கூட அதே வசனத்தை நாம் வாசித்து நம்ம தியானத்தில் போக போக இருக்கிறோம். போன வாரம் நான் த கவனன்ட் கீப்பிங் காட் என்கிற தலைப்பிலே பிரசங்கித்தேன். த கவனன்ட் கீப்பிங் காட், உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற தேவன். இன்னொரு வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்முடைய வாக்கு தத்தத்தை, தான் கொடுத்த வார்த்தையை காத்து கொள்ளுகிற தேவன் என்னுடைய தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நான் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், அல்லது நான் ஓட வேண்டும், இந்த வருஷத்திலே ஒன்றை நினைவில் கொண்டு நானும் நீங்களும் ஓட வேண்டும். என்ன ஆச்சரியங்கள் இந்த உலகம் எனக்கு வைத்திருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. என்ன சவால்களை எனக்கு வைத்திருக்கிறது என்று இந்த உலகம் எனக்கு தெரியாது. என்ன இழப்புகளை இந்த உலகம் எனக்கு எதிராக வரப்போகிற நாட்களிலே வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட சூழலிலே, எப்படிப்பட்ட சோர்விலே, எப்படிப்பட்ட பலவீனங்களிலே, எப்படிப்பட்ட இழப்பிலே நானும் நீங்களும் போகிறோம் சொல்லி எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்குது. புதுசா பிரச்சனை, புதுசா வியாதி, புதுசா சவால், புதுசா சோர்வு. எனக்கு தெரியாது என்னென்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. இது உலகம் போக போக இன்னும் பெஸ்டா ஆக போதுன்னு இல்லை, எவ்வளவு வேர்ஸ்டா ஆக போகுதுன்னு பாருங்க. நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் நினைத்து பார்க்க கூட முடியாது. ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்தால் நமக்கு தூக்கம் வராது. அவ்வளவு மோசத்திலும் மோசமான சூழ்நிலை, பாவம் நிறைந்திருக்கிறது, களியாட்டுகள் நிறைந்திருக்கிறது, துரோகங்கள் நிறைந்திருக்கிறது, அன்பில்லாத உலகம், சுயரம் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம். இந்த உலகம் மோசமாய் இருக்கிறது. நாம் பயந்து நாம் வாழ்கிற ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்க்கும்போது, செய்திகளை படிக்கும்போது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக ஒரு பெரிய பதட்டமும் ஒரு பெரிய பயமும் வருகிறது. எக்கனாமிக் காரியங்கள் கீழே விழும்போது, பொருளாதார காரியங்கள் கீழே விழும்பொழுது, வேலையிலே நிரந்தரமில்லாத தன்மைகள் கீழே விழும்பொழுது, கையிலே பணமில்லாத காரியங்கள் கீழே நம்ம கண்களிலே, நமக்கு வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சொல்லமா, ரிமெம்பர். ஒன்றை மறக்கக்கூடாது, ஒன்றை நினைவில் வச்சுக்கலாம். த கவனன்ட் கீப்பிங் காட் வித் அஸ். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ண தேவன் அதை காக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அதை நம்ம மறந்துட வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் போனாலும் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த வார்த்தைகளை, உடன்படிக்கைகளை நானும் நீங்களும் ஆக சொல்லாம. முதல் காரியம் நாம பார்த்தோம், ரிமெம்பர். He will never forget his promises. சொல்லாமா, ரிமெம்பர். ஞாபகத்தில் கொஞ்சம் வச்சுக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கலாம். He will never forget his promises. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் போனாலும், எந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் போனாலும் சரி, அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கலாம். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கர்த்தர், அவர் வாக்குத்தத்தத்தை மறவாத தேவன். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னங்க, அதை நிறைவேற்றுவார். சொல்லமா, he promised and he performed. வாக்குத்தத்தம் தந்த தேவன் அதை நிறைவேற்ற, கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் வல்லவராய் இருக்கிறாருங்க. அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா கொடுத்தவர் அவர்தான். What God started, he will finish.
ஹல்லேலூயா. எதை அவர் ஆரம்பித்தாரோ என் வாழ்க்கையிலே, எதை என் குடும்பத்திலே அவர் ஆரம்பித்தாரோ, எதை என் சரீரத்திலே அவர் ஆரம்பித்தாரோ, அதை முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லமா ஹல்லேலூயா. தொடங்கினதை முடிப்பவர் அவர் மாத்திரம்தான். தமது உடன்படிக்கை ஒருபோதும் அவர் மீறாத தேவனாய் இருக்கிறார். எனக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினார்னா அதை முடிப்பாருங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் எதை தொடங்கினாலும், என் வியாபாரத்தில், என் படிப்பில், என் சரீரத்தில், என்னுடைய சூழ்நிலைகளில் அவர் எதை நல்லதற்காக தொடங்கினாரோ, எதை நன்மைக்காக தொடங்கினாரோ அதை முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். டாக்டர் சொல்லலாம் முடிஞ்சிடுச்சு, நின்றுடுச்சு, ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லலாம். கடைசியில் நீங்கள் கடவுளை பார்த்துக்குங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லலாம். ஆனால் என் கர்த்தர் சொல்றார், என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பித்ததை அவர் முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, முதல் காரியத்தில் covenant over circumstances. எந்த சூழ்நிலைகளுக்கும் மேலாக, எந்த வியாதிகளுக்கும் மேலாக, எந்த இழப்புகளுக்கும் மேலாக, எந்த பிரச்சனைகளுக்கும் மேலாக அவருடைய உடன்படிக்கை மேலாக நிற்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்குதுங்க. அதை நான் மறந்துட வேண்டாம். faithful God in an unfaithful world. நம்பிக்கையற்ற உலகில் நம்ப தகுந்த தேவன் இந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற உலகம்தான். ஒவ்வொரு நாள் நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையை கொடுக்கும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா அது நம்பிக்கையை கொடுக்கறது இல்லைங்க. அது நம்பிக்கை இழக்க வைக்கிற உலகமாக தான் இருக்குதுங்க. நான் செய்திகளை சொல்லிட்டே போனா உங்களுக்கு கேட்க காது கூசும். அவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். நம்பிக்கையற்று போயிருக்கு. என் பிள்ளைகளை தனிமையாய் விட முடியாது. ஒரு நியூஸ், டியூஷனுக்கு பிள்ளை அனுப்பியிருக்கிறாங்க. 40 வயசு அம்மாவை நம்பி தன்னுடைய பிள்ளையை அனுப்பியிருக்கிறாங்க. 16 வயசு 17 வயசு தன்னுடைய பிள்ளையை அனுப்பியிருக்கிறாங்க. டியூஷன் மேத்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு. பார்த்தா பிள்ளைய காணோம். டியூஷனுக்கு போன பிள்ளைய காணோம். என்னன்னு போய் விசாரிச்சா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சா, அந்த பிள்ளையை கூப்பிட்டுட்டு 40 வயசு அம்மா ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு பார்க்குறீங்களா? 4 வயசு குழந்தை 4-5 பேர் கற்பழிச்சு கொன்று போட்டிருக்கிறாங்க. நம்பிக்கையற்ற உலகங்க இது. மோசமான உலகங்க இது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நான் நம்ப தகுந்த ஒரு தேவன் உண்டு. நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த உலகத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய உடன்படிக்கைக்கு கீழே தான் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய உடன்படிக்கை மேலாக இருக்கு. என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட உண்டு. கடந்த வாரத்தில் 2வதாக பார்த்தோம். Remember, his promises will never fail. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய covenant ஒருபோதும் தோல்வி அடையாது. It is initiated by God, not by humans. இது மனிதர்களால் அல்ல, தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அது இனிஷியேட் ஆனது அவர்கிட்ட இருந்துங்க. அது ரெஸ்யூம் ஆனது அவர்கிட்ட இருந்துங்க. அந்த ஊற்று கிளம்பினது அவர்கிட்ட இருந்துங்க. அது ஒருபோதும் தோல்வி அடையாது. காவேரி ஊற்று ஒருவேளை நின்று போகலாம், ஆனால் இவர் கொடுத்த வாக்கு ஒருபோதும் தோல்வி அடையாது, நின்று போகாதுங்க. ஆண்டவர் ஆரம்பித்தது, அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. 2வது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராமிஸ், நாட் ஹியூமன் மெரிட். தகுதியை வைத்து வாக்குத்தத்தங்கள் இல்லை. நான் நல்லவன், நான் நல்லா படித்தவன், நான் நல்ல ஜாதியில் இருந்தவன் சொல்லி எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. அது தகுதியின் அடிப்படையில் இல்லை, அவருடைய வாக்குறுதியின் அடிப்படையில் எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர் ஓடுகிறவராய், அதோடு அவர் ஆசீர்வாதங்களை சேர்க்கிறவராய் என் கர்த்தர் இருக்கிறார்.
நான்காவதாக பார்த்தோம், God never breaks his covenant, instead he fulfills it. தமது உடன்படிக்கை ஒருபோதும் அவர் மீறுவதில்லை, உடைப்பதில்லை, மாறாக அதை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவர் நிறைவேற்றுவாருங்க. அவர் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஒன்றை நான் மறக்கக்கூடாது. இன்னொரு காரியத்தை நானும் நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ரிமெம்பர், he is in control. எல்லாரும் சொல்லாமா? he is in control. Remember, God is in control. நினைவில் வச்சுக்கங்க, மறக்காதீங்க. நாம் மறந்து போகிறது தான் பெரிய பிரச்சனைங்க. நாம் மறந்து போகிறது தான் பெரிய பிரச்சனை. நடக்கிறதை கண்டு நான் மறந்து போகிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ எனக்கு நான் ஏங்க சோர்வோடு வாழ்கிறேன்? நான் ஏங்க ஒரு பலவீனத்தோடு வாழ்கிறேன்? நான் ஏங்க எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்தது போல நான் வாழ்கிறேன்? ஒன்றை மறந்து விடுகிறேன், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. என் கர்த்தர் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாது. ஹல்லேலூயா. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் அனுமதியின்றி ஒன்றும் அசையாதுங்க. 1 கொரிந்தியர் 3:11 வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும். ஹல்லேலூயா. அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறாருங்க. நீதிமொழிகள் 19:21 வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கிறதா இருக்கிறது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகள் அநேகம், தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். ஆனா ஒன்னும் மறந்துடாதீங்க, God is in controlங்க. ஆமா, இந்த உலகத்தின் அதிகாரங்கள் என்னென்ன வேணாலும் யோசிக்கட்டும், இந்த உலகத்தின் அரசியல் காரியங்கள் என்னென்ன வேணாலும் தீர்மானிக்கட்டும், ஆனா ஒன்ன நானும் நீங்களும் மறக்க கூடாது. இந்த உலகத்தில் நபர்களுடைய எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும், அதிகாரங்களுடைய யோசனைகள், பிளான்ஸ், திட்டங்கள், ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் நிறைய இருந்தாலும் ஒன்ன மறக்காதீங்க, கர்த்தருடைய யோசனையே நிற்கும். காரணம், he is in control. Hallelujah. My God is in control. My God is in controlங்க. தானியேல் வாசிக்கலாம். தானியேல் 2:21 வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாதுங்க. சொல்லுங்களாமா? இதை மறக்க வேண்டாம். God is in control. சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து சொல்லாமா? எல்லாரும் சொல்லாமா? God is in control. கர்த்தர் தனது கட்டுப்பாட்டில் அவர் இருக்கிறார். சங்கீதம் 103:19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். எங்கங்க? வானங்களில், ஒயிட் ஹவுஸில் இல்ல, விதானா சௌதாவில் இல்ல, இன்னும் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்தாபனங்களை வச்சிருக்கிறாங்களோ, பெரிய பெரிய அரசியல் ஸ்தாபனங்கள் சிங்காசனங்களை வச்சிருக்கிறாங்களோ அங்க இல்ல. எங்கெங்க? எங்கெங்க? வானங்களில் தமது சிங்காசனத்தை அவர் அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. and his kingdom rules over all. over all. இத சொல்லுங்க, ரிமெம்பர். சொல்லுங்க, ரிமெம்பர். சொல்லாமா? ரிமெம்பர். என்ன பார்த்து சொல்லிடுங்க, ரிமெம்பர். ரிமெம்பர். மறக்காதீங்க சொல்லுங்க, பேசாம மறக்காதீங்க. உங்க சூழ்நிலைகளை மறக்காதீங்க. சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகளை மறக்காதீங்க.
உங்க பிரச்சனை நேரத்தில் மறக்காதீங்க, ஒன்ன மறக்காதீங்க. எதை? God is in control. நீங்க நினைக்கலாம் எல்லாம் கையை மீற போயிடுச்சுன்னு சொல்லி, மறக்காதீங்க, God is in control. Hallelujah. நீங்க நினைக்கலாம் எல்லாம் கையை மீறி போயிடுச்சு, எல்லாம் நிலைமை மீறி போயிடுச்சு, எல்லாம் அதை மீறி போயிடுச்சு, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, என் கையெல்லாம் வெறுமையா இருக்கிறது, நான் எம்டி ஆயிட்டேன், என் பாக்கெட் எம்டி ஆயிடுச்சு, என் பேங்க் எம்டி ஆயிடுச்சு, என் சரீரத்தில் முழு பலன் போயிடுச்சு சொல்லி ஒண்ணு மறக்காதீங்க. God is in control. ஒண்ணு மறக்க வேண்டாம். He is in control. Remember. ஆக இதுல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். God is in control. முதல்ல அவர் கண்ட்ரோலா இருக்கிறார்ல, நம்ம எப்படிமா இருக்கணும்? அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? சொல்லுவோம், பி ஸ்டில். முதல் பாயிண்ட் போடுங்க, பி ஸ்டில். அமர்ந்திருங்கள். சாந்தவாகிரி. கன்னடாவில் சாந்தவாகிரி. அப்புறம் என்ன சொல்றது? அமர்ந்து இருக்கிறதுக்கு சும்மா சும்மா இருக்கிறது இல்லை இது. ஆனால் அமர்ந்திருப்பது சும்மா இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன் நான். வேற அமர்ந்திருப்பதற்கும் சும்மா இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அமர்ந்திருங்கள். பி ஸ்டில். சங்கீதம் 46:10 வசனம் சொல்கிறது, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் God. Hallelujah. Be still and know that I am God. இன்னொரு வார்த்தையில சொல்லட்டுமா? Be still and know that I am in control. Be still and know that I am in control. அமர்ந்திருந்து நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன்றத மறக்காதீங்க. என்ன மீறி ஒன்றும் நடக்காதுன்றத மறக்காதீங்க. நான் எல்லாவற்றையும் என் கட்டுப்பாட்டில் கூடாக வைத்து கொண்டிருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்க வேண்டாங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்திருங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. மறக்க வேண்டாம். சொல்லமா, ரிமெம்பர் God is in control. ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன? ரிமெம்பர், கிரைஸ்ட் இஸ் இன் கண்ட்ரோல். நினைவில் வச்சுக்கோங்க, கிறிஸ்துவே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். நினைவில் வச்சுக்கோங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளாக தன்னோட கண்ட்ரோல் பிலாங்ஸ் டு கிரைஸ்ட். எதையும் கிரைஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. நம்ம வண்டி ஓட்டுறோம், டூ வீலரு. நான் ஓட்டும் போது நல்லா ஓட்டின்னு போயிடுவேன். ஆனால் பக்கத்தில் உட்கார்றவங்க பயப்படுவாங்க, பின்னாடி உட்கார்றவங்க பயப்படுவாங்க. ஹைவேல போகும்போது காரில் உட்காருவாங்க, பயப்படுவாங்க. எங்கள் மம்மியை ஒரு தடவை என்ன பண்ண, காரில் உட்காந்து தனியாக நானும் மம்மியும் ஒரு நாள் காரில் ஓட்டிகிட்டு வந்தோம். சூழ்நிலை நைட்டில் வர வேண்டியது. நைட்டில் ட்ராவல் அவங்களுக்கு பயம். ஆனால் ஓட்டுறது நான். அங்கே உட்காந்துட்டு வராங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த இருட்டான சூழ்நிலை, ஆப்போசிட்டில் பெரிய காருங்க, லாரிங்க பெரிய பெரிய வேகமாக வரும்போது, பார்த்துப்பா பார்த்துப்பா பார்த்துப்பா, ஓரமா போ ஓரமா போ ஓரமா போ. ஆனால் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் பார்த்துக்கிறேன், என் கண்ட்ரோல் மீறி எதுவும் நடக்காது. நம்மக்கிட்ட ஒரு ஒரு அந்த கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம அடித்து ஓட்டிகிட்டே இருப்போம். ஆனால் பக்கத்தில் உட்கார்றவங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை டிரைவிங்கில் நாம் ஃபெயில் ஆகலாம், இந்த கிரைஸ்ட் ஃபெயில் ஆக மாட்டார், எதுலேயுமே ஃபெயில் ஆக மாட்டார். ரிமெம்பர், God is in control. பதற வேண்டாம். காருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? கார் சீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? ஜீசஸ் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை, என் லைஃப்பை ட்ரைவ் பண்ணுறது யார்? இந்த அப்பா. அவர் கண்ட்ரோலை மீறி எதுவும் போகாது. அவர் கமாண்ட் பண்ணுவார். ரிமெம்பர், கிரைஸ்ட் கமாண்ட்ஸ் ஆல் திங்ஸ். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவருடைய கமாண்ட் தான் நடக்கும். நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன்ல,
அவர் பாதத்தில் என்னையே சரணடைஞ்சிட்டல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் கமெண்ட் பண்ணுவார். என் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது அதை வெளியில் கமெண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ரிமெம்பர், கிரியேஷன் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும், இயற்கை படைக்கப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்ட எதுவும் அவர் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி மறந்துடாதீங்க. ரிமெம்பர், சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். நினைவில் வச்சுக்கோங்க, சூழ்நிலைகள் எல்லாமே அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சுனாமி வந்துச்சு, எத்தனை பேர் கேள்வி கேட்டோம், கடவுளுக்கு கண் இல்லையா? இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே. ஒவ்வொரு டிசம்பர்லேயும் சென்னை பக்கம், தமிழ்நாடு பக்கம் தான் மழை வந்து எவ்வளோ பேர் உடைமைகளும் உயிரும் அடிச்சுட்டு போகுது. அப்போ என்ன பண்ணுறோம், கடவுளுக்கு கண் இல்லையா? சில நிலநடுக்கம் ஜப்பானில் நடக்கும்போது இத்தனை லிட்டர் அளவில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனையோ வீடுகளை உடஞ்சி விழும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? புலம்புறோமா? சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் அவர் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது. அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை. பதில் அவருக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு நான் கடவுளை குறித்து யோசிக்கக்கூடாது. ரிமெம்பர், ஹீ ரெயின்ஸ். நினைவில் வச்சுக்கோங்க, ஆட்சி செய்கிறது யாருன்னா அவர் தான். இந்த உலகத்தையும் என்னையும் ஆட்சி செய்கிறது அவர் தான். இப்போ எங்கே இந்தியாவுக்கு யார் தலைமை, முதல் குடிமகன் யாருன்னா இருக்கலாம். சில இடங்களில் இன்னும் ராஜா என்ன சொல்கிறது, ராஜாக்கள் கிங்டம் பண்ணுற மாதிரி ராஜாக்கள் சில இடங்கள் இருக்குது. சில, அதுக்கு சரியான வார்த்தை வரல, அந்த இடங்கள்ல அவங்க ராஜாவாக இருக்கலாம். ஆனால் ஆட்சி செய்கிறது ஆண்டவர் தான். யார் எங்கே ராஜாவாக இருந்தாலும், யார் எங்கே ராஜாவாக இருந்தாலும், யார் எங்கே அதிகாரத்தில் இருந்தாலும், யார் எங்கே பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும், யார் எங்கே பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் ஆட்சி செய்கிறது அவர் தான். வசனத்தை வாசித்தோம், அவர் ராஜாக்களை தள்ளி தூக்கிட்டு வந்து, நம்ம நினைக்கலாம் இவன் போய் இந்த ராஜா ரொம்ப கொடுங்கோவலாக இருக்கானே, இந்த ராஜா மோசத்துக்குலாம் மோசமாக நடத்துகிறாரு. இந்த வருஷத்தில் இப்போ தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வேறு வரப்போகுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் 10 ரூபா அடிச்சா இன்னொருத்தருக்கு 5 ரூபா அடிக்கிறாங்க. பரவாயில்ல, 5 ரூபா அடிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம ஓட்டு போட்டுறோம் போல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவ்வளோ ரூபா. சரி, யாரோ எப்படியோ வந்து உட்காரட்டும். யார் எங்கே போஸ்ட்டில் ஆட்சி செஞ்சாலும் அங்கேருந்து அனுமதி வராமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. சொல்லமா, காட் ரெயின்ஸ். இன்றைக்கி அதான் பாடணும், ஃபார் த லார்ட் காட் ஆல் மைட்டி ரெயின்ஸ். ஹல்லேலூயா. நீர் கர்த்தர் அல்லவோ, நீ சர்வ வல்லவர் அல்லவோ, உமக்கு நாங்கள் பாடுகிறோம் என்று சொல்லி பாடணும். ரிமெம்பர், ஹீ ரெயின்ஸ், ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் இதுதான் அர்த்தம். ரிமெம்பர், எவ்ரிதிங் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அவருடைய கைக்குள்ளாவே தான் இருக்கு, எல்லாமே அவர் கைக்குள்ள தான் இருக்கு. ரிமெம்பர், நத்திங் ஹேப்பன்ஸ் பியாண்ட் ஹிஸ் வில். அவர் சித்தத்துக்கு மீறி எதுவும் நடக்காது. ரிமெம்பர், ஹி டைரக்ட்ஸ் ஆல் திங்ஸ். நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்றோம், ஐயோ இப்படி நடந்துடுச்சே, ஐயோ இது முடிஞ்சிடுச்சே, ஐயோ நான் எதிர்பார்க்காதவங்க இப்படி வந்துட்டாங்களே, இப்படி மேலே உட்காந்துட்டாங்களே, இப்படி என் குடும்பத்தில் வந்துடுச்சு, இவங்க லீடர் ஆகிட்டாங்களே, அவங்க அதை கட்டிட்டாங்களே, ஐயோ இவங்க இதை முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவர். கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக்கு எல்லாம் அவர். மறக்காதீங்க, ஒவ்வொன்றையும் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். சொல்லமா, ரிமெம்பர், God is in control. மறக்க வேணாம், God is in control. God is in control. Remember, he has not lost control.
எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். காட் இஸ் இன் கண்ட்ரோல்னால் என்ன தெரியுமா? அவர் கண்ட்ரோலில் லாஸ்ட் ஆக மாட்டார், இழக்க மாட்டாருங்க. உங்களுக்கு இப்போ தோணலாம், ஐயோ போயிடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு இப்போ தோணலாம். ஆனால் உங்களையும் என்னையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறவர் கண்ட்ரோலை இழக்காத தேவன். ஐயோ கைமீறி நடந்துருச்சு பிரதர் அப்படின்னு நான் சொல்லலாம், ஆனால் அவர் சொல்ல மாட்டார். கைமீறி நடந்துடுச்சுன்னு சொல்லி அவர் ஒருபோதும் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்னா அப்படியே ஆகும். அவர் கண்ட்ரோலில் லாஸ்ட் ஆக மாட்டார், கட்டுப்பாட்டை இழக்க மாட்டார். நான் காரை ஓட்டினா நான் சில டைம் கட்டுப்பாட்டை இழக்கிறேன். சில டைம் நான் உளுந்து எழுச்சி வரேன் பைக் ஓட்டும் போது என் கண்ட்ரோல் லாஸ்ட் ஆகலாம், ஆனால் என் கர்த்தருடைய கண்ட்ரோல் ஒருபோதும் லாஸ்ட் ஆகாது. ஹல்லேலூயா. ஒருபோதும் லாஸ்ட் ஆகாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ரிமெம்பர் he is on the throne. Remember he will not abandon you. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும், நினைவில் வச்சுக்கோங்க. குழப்பம் அவரை ஒருபோதும் மேலிட முடியாது. chaos cannot overrule him. உலகத்தில் நடக்கிற விஷயம், என் குடும்பத்தில் நடக்கிற விஷயம், என் பர்சனலாக நடக்கிற விஷயம், என் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம், மன அழுத்தம், இது எல்லாம் என்ன ஓவர்ரூல் பண்ணலாம். ஒருவேளை அவரை ஓவர்ரூல் பண்ண அவருக்கு என்ன இருக்கு? அவரை எந்த சூழ்நிலையும் ஓவர்ரூல் பண்ண முடியாது. அவரை போய் எதுவுமே குழப்பிட முடியாது. நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இது நடந்துடுச்சு, இது போயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் அங்கேருந்து சொல்கிறாரு, எதுவும் என்ன குழப்ப முடியாது, நீ குழப்பாத என்ன. நீங்கள் குழப்பாதீங்கப்பா, நீயும் குழம்பி என்ன வந்து குழப்பாத, என்ன எதுவுமே குழப்ப முடியாது. ஏன்னா நான் கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன், ஏன்னா நான் ராஜரீகம் பண்ணுறேன், ஏன்னா நான் அரசாண்டு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தான்ப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்னை மீறி ஒன்றும் நடக்காது. ஸோ இதை மறந்துடக்கூடாது. சொல்லமா, பி ஸ்டில். ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் அமர்ந்துருங்க, அவ்வளோதான். அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அமர்ந்துருங்க. ஆக அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 103 வசனம் சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோமே. சங்கீதம் 103. அப்போ ஏசாயா 26:3 வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய், ஐசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சொல்லாமா, பி ஸ்டில். நம்ம அமர்ந்திருக்கலாம், ஒன்றை நினச்சிக்கிட்டு அமர்ந்திருக்கலாம். அப்போ பி ஸ்டில் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாசத்தை நான் சொல்லிடுறேன். அமர்ந்திருப்பது அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டார் பாஸ்டர், சும்மாவே இருக்கணும், சும்மாவே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அமர்ந்திருப்பது என்று சொல்லும்பொழுது காத்திருப்பதற்கு அர்த்தம். என்ன, என் கர்த்தர் என்ன செய்ய போகிறான் என் வாழ்க்கையில் சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பது. அமர்ந்திருப்பது என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிந்திருப்பது. அமர்ந்திருப்பது என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அவருக்காய் நம்ம அவர் சமூகத்தில் இருப்பது தான். அதுக்குன்னு சும்மா இருக்கணும்னு சொல்ல, அடுத்த வசனம் சொல்கிறேன், சொல்லமா, பி ஸ்டில் அண்ட் செகண்ட்லி பி அலர்ட். இவ்வளோ நேரம் சொன்னல, காட் இஸ் இன் கண்ட்ரோல் தான். ஆமாம், அவரின்றி ஒன்றும் அசையாது, உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சுய சித்தத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, தெளிந்த புத்தியை கொடுத்து, சரியானது தவறானது எது என்று எனக்கு உங்களுக்கும் போதித்து,
டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியும் தன்மை, பகுத்தறிகிற ஆவியை எனக்கு உங்களுக்கும் கொடுத்து இங்கே வச்சிருக்கிறாரு. அவர் கண்ட்ரோலாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. அவர் கண்ட்ரோலாக இருக்கார்ப்பா, நான் சும்மா இருந்தால் போதும். பி அலர்ட். சொல்லமா, பி ஸ்டில் முக்கியம், அதே சமயத்தில் பி அலர்ட், ஸ்டே அலர்ட். 1 பேதுரு 5:8 வசனம் சொல்லுகிறது. யாராவது எடுத்துங்க வாசிங்க. 1 பேதுரு 5:8. Be alert and be alert of sober mind. Your enemy, the devil, prowls around like a roaring lion looking for someone to devour. தமிழ் யாராவது வாசிக்கிறீங்களா? இதுதான் முக்கியம். என்னங்க? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி, ஆமா, அவன் அலர்ட்டா இருக்கிறான். நான் என்ன பண்ணணும்? அவனை விட அலர்ட்டா இருக்கணும். யாரை விட? உங்களுடைய எதிரி, என்னுடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கேப் தேடிக்கிட்டு என்னை அழிக்க, என் சரீரத்தை அழிக்க, என் பரிசுத்த வாழ்க்கையை அழிக்க, என் தேவனோடு இருக்கிற உறவை அழிக்க, என் தேவனோடு இருக்கிற ராஜ்யத்தில் எதையும் செய்யாதபடிக்கு என்னை அழிக்க, அவன் கேட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் அலர்ட்டா இருக்கிறான். இங்க நான் அவனை விட அலர்ட்டா இருக்கிறது தான் முக்கியம். சொல்லமா, ஸ்டே அலர்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டே அலர்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லாமா, பி அலர்ட். அலர்ட், அலர்ட்டா இருக்கணுங்க. பி அவேர், பி அவேர். இது ரொம்ப அவசியம். தேவன் தன் கட்டுப்பாடுகள் இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் ஞானத்தோடு செயல்படுவது அவசியம், கவனத்தோடு வாழ்வது அவசியம். நாம் ஞானம் இல்லாமல், கவனம் இல்லாமல் தம்முடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறார்னு சொல்லிட்டே நான் முட்டாள்தனமா வாழ்ந்தா எப்படி? நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நடக்க போகும் சில அல்லது பல காரியங்களை தடுக்க முடியாது தான். சில சமயங்களிலே தடுக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஞானத்தோடு கவனத்தோடு வாழும்போது அதை நம்ம டீவியேட் பண்ணி போக முடியும். தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் வேற, அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் வேற. அன்னைக்கு எச்சரித்து மனம் திரும்புதலை குறித்து சொல்லி, மனம் திரும்புதலை மாத்திரம்தான் அதிகமாக தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்களே. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு? ப்ராஸ்பரிட்டி கிரீஸ் தீர்க்க தரிசனம். அப்புறம் இவர் சொன்னது நடந்துச்சான், அதுக்கு இன்னொரு வீடியோ. பார்த்தீங்களா, நான் 2015 சொன்னது 2016 நடந்துடுச்சு, துல்லியமா நடந்துடுச்சு. ட்ரம்ப் சாக மாட்டாரு, அவருக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னேன். அதே போல அப்படி காதுல இருந்து போய் அவர் அப்படியே தப்பிச்சிட்டாரு. நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சா? எங்க இருக்கிறோம் நம்ம? அலர்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி ஆளுகிட்டங்கள்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. நீங்கள் விளையாட்டாக இருந்தீங்க, கட்சிக்கிற சிங்கம் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். காட் இஸ் இன் கண்ட்ரோல் தான். ஆனால் எனக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் கண்ட்ரோல், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் எனக்கு உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். எபேசியர் 6:11 வசனம் சொல்கிறது. எபேசியர், எஃபேசதவரிகே
எபிஷியன்ஸ் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். என்னங்க, இதுக்கு தான் அலர்ட். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நானும் நீங்கள் என்ன பண்ணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுமா? நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். சுருக்கமாக என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. எபேசியர் 6:14-18 வரைக்கும் என்னென்னத்தெல்லாம் நம்ம அலர்ட்டாக தரிச்சுக்கணும் சொல்லலாமா? என்னென்னத்தெல்லாம் நம்ம தரிச்சுக்கணும். ஒரு சேனை வீரனை போல, ஒரு போர் வீரனை போல நான் இந்த உலகத்தில் நான் அலர்ட்டாக வாழணும்னு சொன்னால், பிசாசின் தந்திரங்களை நான் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். என்னென்ன தெரியுமா? சத்தியத்தை தரித்து கொள்ளணும். இரண்டாவது நீதியை, சத்தியம், ட்ரூத், நீதி, ரைச்சியஸ்னஸ். மூன்றாவதாக சமாதானத்தின் சுவிசேஷத்தை, காஸ்பல் ஆஃப் பீஸ். நம்ம சபையின் பேர் என்ன? ஷலோம் காஸ்பல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தின் சுவிசேஷம் தரித்து கொள்ளணும். காஸ்பல் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம தரித்து கொள்ளணும். அடுத்து விசுவாசத்தை தரித்து கொள்ளணும். அடுத்து ரட்சிப்பை தரித்து கொள்ளணும். அடுத்து தேவனுடைய விலையேற பெற்ற வார்த்தையை தரித்து கொள்ளணும். அடுத்து ஜெபத்தை, ஜெபமாகவே நாம் வாழ வேண்டும். சொல்லமா? பி ஸ்டில் முக்கியம். அதே போல பி அவேரும் முக்கியம், பி அலர்ட்டும் முக்கியம். பி ஸ்டில் சொல்லிட்டாரு, அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. அரை மணி நேரமாக பேசினாரு, கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு, ஆளுக்கு செய்கிறாரு. அவர் அரசாங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ராஜாக்களை தள்ளுறாரு, ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. சொல்லிட்டாரு, நான் பி ஸ்டில். அவர் பார்த்துக்குவார் பி ஸ்டில், அவர் பார்த்துக்குவார் பி ஸ்டில், அவர் பார்த்துக்குவார் பி ஸ்டில். ஆமாம், ஆனால் பி அலர்ட் முக்கியம். அவர் கவனன்ட் கீப்பிங் காட் முக்கியம். ஆமா, அவர் உண்மையுள்ள தேவன் தான் முக்கியம். ஆனால் அதை நடத்துறதுக்கு ஏதுவான நானும் நீங்களும் நடந்துக்கணுங்க. அதை விட்டுட்டு அப்புறம் கடவுள் கை விட்டுட்டாரு. உங்களை யாருன்னா ப்ரேயர் பண்ணுறதுக்கு தலை கொடுக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு? யாருங்க சொன்னாங்க? நான் என்னைக்கு கூப்பிட்டு வந்தீங்க நிற்க வச்சு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் யார்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கணுமோ அவங்கள்ட்ட தான். உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்களா? போதும். உங்கள் கூட உங்கள் லீடர்ஸுங்க இருக்கிறாங்களா? தலைவர்கள் இருக்கிறாங்களா? மூப்பர்கள் இருக்கிறாங்களா? போதும். சரியான ஆட்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா? அல்லது நம்ம பார்க்குறோமா? சும்மா வரவங்க போகிறவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சு ப்ரேயர் பண்ணுங்க. இந்த பாஸ்டர், இந்த தீர்க்கதரிசி, நீங்கள் வாங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அலர்ட்டாக இருங்க சிஸ்டர், பிரதர். போன வாரம் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஒரு சபையில் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு, விட்டுட்டேன். சரியான சபையை தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட, அது சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல, குறிப்பிட்ட ஸ்தாபனம் கள்ள உபதேசம் செய்கிற ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? சரி போகிறேன். அங்கே 3 வருஷம் அங்கே போயிருக்கிறாங்க. 3 வருஷமும் சமாதானம் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. முடியல, சரியான நபரை தேர்ந்தெடுக்கல. 3 வருஷமும் சமாதானம் இல்லை. ஐயோ அப்படின்னு விட்டாச்சு. அங்கேயும் எனக்கு சரியாக படலை. பாருங்கள், அலர்ட்டாக இருக்கிறது முக்கியம். நான் 3 வருஷமே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த கள்ள உபதேச டீம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம சபையை காமிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. சமாதானத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்க.
சொல்லமா, God is in control தான், பி ஸ்டில் தான். ஆனால் பி அவேர், பி அலர்ட் மிக மிக முக்கியம். எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம், விழித்திருப்பது முக்கியம், அமர்ந்திருப்பது எவ்வளவு முக்கியமோ, பதறாமல் இருப்பது எவ்வளவு முக்கியமோ, மன அழுத்தத்திற்குள் போகாம பயந்து பயந்து வாழாமல் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம். பி அலர்ட், அவேராக இருப்பது முக்கியம், எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். பிசாசு கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சின்ன லூப் ஹோலை தேடிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் குடும்பத்தில் சின்ன ஓட்டையை தேடிக்கிட்டு இருக்கிறான், கணவன் மனைவி உறவில் குட்டி ஓட்டையை தேடிக்கிட்டு இருக்கிறான், சர்ச்சு தலைவன் பாஸ்டர் விசுவாசி என்கிற உறவில் ஒரு குட்டி ஓட்டையை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன நபர் இப்படி ஒரு இப்படி ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட போட்டுருவாங்க. அவரெல்லாம் இப்போ மாறிட்டாருன்னு பாஸ்டர் குறித்து ஒரு வார்த்தை போடுவான். ஆமாவா, உன் புருஷன் அப்படி பண்றானா, உன் பொண்டாட்டி இப்படி பண்றாளா, ஒரு வார்த்தை போடுவான். நான் கேப் கொடுத்துட்டேன், நான் அலர்ட்டா இல்ல, அவன் அலர்ட்டா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான். கவனிக்கணும். நான் சொல்லமா, பி ஸ்டில் அண்ட் பி அலர்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வோம், சத்தியத்தை தரித்துக் கொள்வோம், நீதியை தரித்துக் கொள்வோம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை தரித்துக் கொள்வோம், விசுவாசத்தை தரித்துக் கொள்வோம், ரட்சிப்பை தரித்துக் கொள்வோம், தேவ வசனத்தை தரித்துக் கொள்வோம், ஜெப வாழ்க்கை நம் வாழ்வோம். அலர்ட்டாக வாழணும். God is in control. 100% அல்ல, 1000% உண்மை. ஆனால் அதே சமயத்தில் நான் அவர் கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அலர்ட்டாக நடக்கணும். பிள்ளைங்க என்ன பார்க்குறாங்க, அலர்ட்டாக இருக்கணும். பிள்ளைங்க எதை கேட்குறாங்க, அலர்ட்டாக இருக்கணும். நம்ம பேசும்போது அலர்ட்டாக இருக்கணும், வார்த்தை உபயோகப்படுத்தும் போது அலர்ட்டாக இருக்கணும், ஊழியம் செய்யும்போது அலர்ட்டாக இருக்கணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியம் செய்யும்போது அலர்ட்டாக இருங்க, அலட்சியமாக இருக்காதுங்க. பி வாட்ச்ஃபுல். 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி எதெல்லாம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம விழித்து இருக்கணும், எதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் காரியம், ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருங்க. ரொம்ப மோசம். வரப்போகிற வாரத்திலிருந்து நம்ம ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். திரும்பமாய் ப்ரைஸ் அண்ட் ப்ரேயர் ஆர்மி வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜெபத்தில் விழித்திருக்க போகிறோம். போன வருஷம் முழுவதுமாய் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற 32-31 டிஸ்ட்ரிக்டுக்காக நம்ம ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 31 காரியங்கள், 32 இடங்களுக்காக ஜாம் பண்ணோம், ரட்சிப்புக்காக ஜாம் பண்ணோம். இப்போ இந்த வருஷத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நம்ம ஜாம் பண்ண போகிறோம். விழித்திருக்க போகிறோம், விழித்திருக்க போகிறோம். ஸ்டே அலர்ட் அண்ட் ப்ரே. முதல் காரியம் 1 பேதுரு 4:7 வசனம் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருக்கணுமா, விழித்திருக்கலாம். இரண்டாவதாக, நேரம் எனக்கு குறைவாக இருக்குது, இரண்டாவதாக சோதனையில் விழாதபடிக்கு விழித்திருங்க. கொஞ்சம் அலர்ட்டாக என்ன பாருங்க, கவனிங்க. இதில் சோதனை விழாமல் இருப்பதற்கு விழித்திருங்க. Stay alert so that you do not fail into the temptations. மத்தேயு 26:41 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படியே குறித்து வச்சுக்கோங்க, திருப்பிட்டு இருக்காதீங்க, நான் ஸ்பீடாக போகிறேன். மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்கள். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். எவ்வளோ அழகாக சொல்கிறார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. நான் ஆவி உற்சாகமாகறேன், நான் ஆவி உற்சாகமாகறேன், அது உண்மைதான். ஆனால் விழித்திருக்கணும். மாம்சமும் பலவீனம் உள்ளது. எப்போ டப்புன்னு விழுவன்னு நமக்கு தெரியாது, ஒரு செகண்டில் விழுவன்னு நமக்கு தெரியாது, ஒரு செகண்டில் பாவத்தில் விழுவன்னு நமக்கு தெரியாது. அலர்ட்டாக இருக்கணும். மூன்றாவதாக எதில் நம்ம விழித்திருக்கணும், பிசாசின் தந்திரங்களை அறிய விழித்திருங்கள். 1 பேதுரு 5:8 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். என்ன வார்த்தை? தந்திரங்களை அறிய, அறிய அந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நான்காவதாக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை குறித்து விழித்திருக்கணும். நானும் நீங்களும் ஸ்டே அலர்ட், ஸ்டே அவேக் டு ரிமெயின் இன் ஃபெய்த், இன் த ஃபெய்த். விசுவாசத்தில் நம்ம விழித்து இருக்கணும். நம்ம விசுவாசம் எப்போ ஒழியும் அப்படின்னு தெரியாது. திடீர்னு அவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றார். அப்போது நான் என் விசுவாசம் ஒழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. மனம் மீறி போனவன் மனம் திரும்பி வந்தார் பார்த்துங்க. அப்போது அதில் நான் விசுவாசத்தோடு இருக்கணும். ஐந்தாவதாக, கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்து விசுவாசத்தோடு இருக்கணும். ஸ்டே அவேக். இன்னும் எவ்வளோ நாள்னு தெரியாது. மார்க்கு 13:33, 1 பேதுரு 4:7 வசனத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அக்காலம் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாதே. 12ஆம் மணி நேரத்தில் பரநேசு வந்துடுவார். திடீர்னு திருடனை போல வந்துடுவார். திருடன் சொல்லி வச்சு டேட்டெல்லாம் எடுத்து வச்சு, இந்த டேட்டில் இந்த நேரத்தில் நான் வருவேன், சாவியை நீ அங்கே வச்சிரு, நான் வந்து திருடிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வருவானா? அவர் அந்த மாதிரி தான் வருவார், தெரியாமல் வருவார். ஆனால் அலர்ட்டாக விழித்து இருக்கணும். இன்றைக்கி டேட்டெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்குறீங்களா? அப்படியே இந்த டேட்டில் வந்துடுவார். நவம்பர் 1 வரேன்னு சொன்னார், ஜூன் 1 வரேன்னாரு, ஜூன் 1 கம்மிங் ஜூனில் வந்தார். அப்புறம் ஒருத்தரும் என்ன அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ணுறாங்களா, கொஞ்சம் கூட தலை இருக்கா, இல்லை என்ன பண்ணுறாங்க, என்ன மைண்டுக்குள்ளே ஓடுது? பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி இருக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுற ஆள் மாதிரி தான் இருக்கிறாங்க, நல்ல ஊழியக்காரங்க மாதிரி தான் தெரியுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இந்த டேட்டுக்கு வராங்க. இயேசு அந்த டேட்டுக்கு சொன்னாரா? அவர் சொல்லியிருந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் ஆராதிக்கணும்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளோ பெரிய பைபிளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ஆராதிக்கலாம் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்கலாமா? ஏன் அவர் அதை கொடுக்கல? ஒரு விக்கிரகத்துக்குள்ளே அவர் அடங்க விரும்பலை. அவர் அரூபி. அப்போ அவர் அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவர் எப்போ வரேன்னு சொன்னால் ஒரு டேட்டை கொடுத்துட்டு போயிருப்பார்ல. நம்ம விழித்திருக்கணும், அவ்வளவுதான். டேட்டை கொடுத்துட்டு போனால் கடைசி நாள் வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு அன்னைக்கு நான் பரிசுத்தம் ஆகிடுவேன். பண்ணலாமா? சொல்லமா? God is in control. Be still and be alert. ஒன்றை மறக்க வேண்டாம், the covenant keeping God. என் கூட உங்க கூட அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உண்மையாக அவரோடு கூட இருந்து be still முக்கியம், be alert முக்கியம்.